வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு கலந்தாய்வு பற்றிய தகவல்களையும், அரசு தரப்பில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற உத்தரவுகளையும், சலுகைகள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் டிஎன்டிஇடி தேர்வு ஆசிரியர்கள் பதவி உயர்வு திடீர் சலுகை மாற்றம் மகிழ்ச்சியான தகவல். தமிழக அரசு ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அதிரடியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அரசாணை மாற்றத்தை வெளியிட்டு ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பதவி உயர்வு, டீச்சர் ப்ரமோஷன் மற்றும் தகுதி விதிகள் தொடர்பாக கடந்த காலங்களில் கொண்டுவரப்பட்ட சில கடுமையான நிபந்தனைகள் தளர்த்தி பள்ளி கல்வித்துறை தற்போது புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளியில் ஏற்கனவே பணிபுரிந்து வரும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறுவதற்கும், அதேபோல் பட்டதாரி ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெறுவதற்கும் இனி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயமில்லை என அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வு அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னரே பணியில் சேர்ந்திருந்தாலும் பதவி உயர்வு பெற வேண்டுமென்றால் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்ததால் ஆயிரக்கணக்கான சீனியர் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு பல ஆண்டுகளாக முடக்கி போயிருந்தன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகள் மற்றும் ஆசிரியர்களின் தொடர் போராட்டங்களை ஆராய்ந்த தமிழக அரசு தற்போது இந்த விதியிலிருந்து முழுமையான விலக்களித்து அரசாணையை திருத்தி அமைத்துள்ளது. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மற்றும் டெட் தேர்வு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு முறையான அரசு விதிகள் மூலம் பணியில் சேர்ந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த புதிய அரசாணை ஒரு லைஃப் சேவிங் சலுகையாகும். இனி எவ்வித எக்ஸாம் பயமும் இல்லாமல் உங்களது தகுதி மற்றும் பணி மூப்பு அடிப்படையில் வழக்கமான துறை சார்ந்த ஆவணங்கள் பக்காவாக இருந்தால் அடுத்தடுத்த பதவி உயர்வு நாற்காலியை ஆசிரியர்கள் பதவி உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். பதவி உயர்வுக்கான டெட் தடை நீக்கப்பட்டுள்ளதால் உங்களுடைய ஆர்சி மற்றும் பணிப்பதிவேடு அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்று இப்போதே பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாக சரிபார்த்து கொள்வது நல்லது. இந்த விலக்கு முழுக்க பணியில் உள்ள ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கு மட்டும் 2026 புதிதாக அரசு பள்ளி ஆசிரியர் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது புதிதாக டெட் தேர்வு கட்டாயம் என்ற விதி அப்படியே தான் நீடிக்கும். அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். பல ஆண்டுகளாக ஆசிரியர்களின் கட்டாய வேகத்தை தடுத்து நிறுத்துவதற்கு, அதாவது அவர்களுடைய பல ஆண்டுகளாக ஆசிரியர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் கரியரை தடுத்து நிறுத்துவதற்கு டெட் கட்டாய விதி தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் தமிழக கல்வித்துறையில் ஒரு பெரிய நிர்வாகம் சீர்திருத்தமாகவும் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.